திரு வன்னியரசு சார் அவர்களுக்கு, திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ்ண்ணா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். எதுக்குன்னு தெரியும், இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காப்புல, அதுக்கு தானே. இல்லை பேர் தெரியலன்னா அசிங்கமாக போயிடும் சார். அப்புறம் நீங்கள் தான் கேட்பீங்க, அந்த என் பேர் சொல்ல. சாரி சார். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு காமெடியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேஅவுட்டில் மனு சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சாரெல்லாம், இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதே மாதிரி தினேஷனா, இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் நீங்கள் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன். என்னோடய படத்தை பற்றி கிராண்ட் ஃபாதர்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். MS பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கை தட்டிடுங்க ப்ளீஸ். ப்ரெஸ் மீட்டை வச்சு மாதிரி இல்லை கேப்பில் கிடச்ச இல்லை. சரி தம்பி, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசிடுவோம். Thank you all the way. எல்லாருக்கும் வணக்கம். Lot of love for the press people and first of all thanks director-க்கு, producer-க்கு and எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. And of course Aishwarya Rajesh has always been one inspiration for me. As an actor also அவங்க வந்து ரொம்ப versatile roles பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், starting from her first film. And Arjun sir, always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling and he still இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் சச் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பட் இதில் என்ன முக்கியமாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்ட்டாக வீட்டில் குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூலில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், அவங்களோட புல்லிங்கோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். ஐம் நாட் கோன் டு டெல் த ஸ்கிரிப்ட் பிகாஸ் சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காஷியஸாக நம்ம கிட்ஸை வந்து கவனித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதராக எனக்கு இங்கே ப்ளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பொதுவாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தீயவருக்குள்ளே நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டரு தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பண்ணார். ஒரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிப்பார், லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவர். ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க, அந்த லொக்கேஷன் கூட காமிச்சார் அவர். நம்ம EVP எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார். அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன். நான் அவரோட எல்லா படங்களும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. உண்மையிலேயே அந்தளவுக்கு அவரோட பிசிக்கு எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து,
தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசுல நிறைய நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் அவர் மலை மேலே ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பார், அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அந்தளவுக்கு அவரோட ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம், அவர் பார்க்காத படம் கூட நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜே, பிரதாப், நிறைய படங்கள் வருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம். உண்மையிலே ஆமாம், பிரதாப் டைரக்டர் பார்த்தீங்களா சார்? அப்படி சொல்ல வர்றேன் சார். நீங்கள் மறந்து போன படங்கள் கூட சொல்கிறேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இப்போ உங்கள் மனசில் இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்குது அந்த படங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டரில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்கள் அப்பாவும் அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவர் எங்களை கூட்டு போய்ட்டு எந்த படங்களும் கூட்டு போய்டுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்தில் அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து, ஏன்னா ஒரு சீனுமே வேற அப்படியே உணர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு படம் பார்க்கும்போதுலாம். அவர் பண்ணுற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ, அந்த சாங்லாம் வந்து இனி வரைக்கும் என் ஒய்ஃபில் ரிங்டோனாக வச்சுருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்தில் வந்து தீம் தன்னா அந்த சாங்லாம் வந்து தண்ணியை தனித்தனியாக லவ் பண்ணுவார். அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அவ்வளோ சார், நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயாக பேசிகிட்டு இருக்கேன் சார், நீங்கள் தூத்துக்காதீங்க சார். ஸோ ஆமாம், ஏன்னா எல்லாருமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துறது நம்ம அர்ஜுன் சார் தான். சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் ரொம்ப க்ளோஸ் ஆர்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பாக போகலாம் சார். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு. யார் கூட சார்? ஓகே. ஸோ உண்மையிலேயே இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அவர் மாதிரி சண்டைலாம் போடுவேன் வீட்டில். எங்கள் தம்பியை நானும் அடிச்சுப்போம் மாறி மாறி. நான் அர்ஜுன் சார்னா விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் அவர் மாதிரி பேச வராது சார் எனக்கு. உங்களை மாதிரி பேச சொல்கிறாங்க சார். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க மேடம் இருக்காங்களே. தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மேகம் குளித்து பூமி முத்தமிட பரவச செய்யும் பயணமாக தன் திரைப்பயணத்தை அழகாக செதுக்கி வரும் படத்தின் நாயகன் பிரவீன் ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெகன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், லைன்மேன் படத்தோட ஹீரோ. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு டேரக்டரே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா வந்து லுக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமா கேள்விப்படும்போது நிஜமாகவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமாக இருக்கட்டும், அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் 2 பேருமே. ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவங்களோட நடித்தது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் அருள்குமாருக்கும் அண்டு டைரக்டர் தினேஷ், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ண அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க 2 பேர் இல்லைனா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ரொம்ப நன்றி மேம். அண்டு இந்த படம் வந்து நான் இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு 4 லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. கம்மிங் 21st இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.